கைஸ், காலையிலேருந்து செடியை போச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே மழையாக கொட்டி தீர்த்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது. ஸ்கூலும் லீவ் விட்டுருக்காங்க, மழையும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் இல்லை, லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருக்குது போல். கொஞ்சம் நேரத்தில் ஓடி போய் செடியை வச்சுட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் செடியை தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ட்ரீஸே இல்லையா, ஒரு மாதிரி எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சா. எப்படியும் வேஸ்ட்டு செடி தானே வளருது, நான் தானே க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நம்ம இப்போது நெல்லிக்காய் செடி இங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். வளர வளர என் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட் ஆகும்போது கட் பண்ணிடணும், அதுதான் டார்கெட். இப்போ வந்து செடி வேறு க்ளீன் பண்ணோம். ஆனால் இப்போ செடியை க்ளீன் பண்ணுற ஐடியா இருக்கா, பண்ணி தான் ஆகணும் போலே, இல்லைனா இந்த செடி வளராது. சரி, பிளாட் வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அப்போ இது சுற்றி க்ளீன் பண்ணணும். மழை பெஞ்சிருக்கனால எனக்கு எல்லா வேலையும் சிம்பிள். ஆல்ரெடி இங்கே மருதாணி செடி, கொய்யாக்காய் செடி, கொய்யாக்காய் செடி வளர்ந்துருச்சு, ரெண்டுமே வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நெல்லிக்காய் வைக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி கை கொசம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், அப்புறம் செடி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறது வந்து மழைனால எனக்கு சுத்தமாக க்ளீன் ஆன மாதிரி எனக்கு தெரில. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செடி வைக்கிற வேலையை பார்த்துடலாம். அந்த செடி ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு நான் பண்ணணும். அந்த மண் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால எனக்கு எடுக்க ஈஸியாக தான் இருக்கும். உள்ள சாயில் செம்ம கலரில் இருக்குது. நான் மறந்துல எதுவும் வைக்கவே தேவையில்ல போல. ஓரளவுக்கு பள்ளம் நோண்டியாச்சு.
வச்சுட்டு இது கவரோட வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர் வைக்க வேணாம்னு தான் தோணுது. நான் அதையும் கேட்க மாட்டேன். ஏன்னா மண் நல்லா ஸ்ட்ரிஃபாக இருக்கா, அதனால் கவர் வேண்டாம். அந்த கவர் அப்படியே லிமிட் பண்ணுற போது. வாவ் மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த வேர். ஓ பிஸ்மில்லாஹ். இதை சுற்றி நான் குப்பைலாம் வர வந்து பாருங்க, எவ்வளோ குப்பை, எவ்வளோதான் கழுவுனால பெருங்க சை. தண்ணி ஊற்றுறதா வேணான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி மண் நல்லா சதுச்சதுன்னு இருக்குது. பிஸ்மில்லா டு நம்பர் 1 செடி. செடி அழகான செடி. உனக்கு நான் வந்து குட்டி குட்டியாக கல் எடுத்துகிட்டு வந்து உன்னை சுற்றி அழகு படுத்தி வைக்கிறேன். இப்போ நீ வந்து பத்திரமா உள்ள தூங்கு, நான் அடுத்த செடி வைக்க போகிறேன். ஒரு செடி வச்சாச்சு பிஸ்மில்லான்ட்டு. அடுத்து நம்பர் 2. இப்போது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த கல் இடத்துல வைப்போம். கால் வலிக்குது. ஸ்கூலில் ஃபுல் டே நிற்கிறேன், இங்கேயோ இப்படி இது பண்ணால் இங்கே பிளாட் வைப்போம். இங்கே கல்லாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே மண்ணு தான் வந்து டைட்டாக இருக்கு போல். இல்லை, ஏதோ கல் இருக்குது. இவ்வளோ பெரிய கல் பூமி கடியில் புதஞ்சு கிடக்குது கைஸ். பூமி கடியிலலாம் இல்லை, கொஞ்சம் அழியல, போய் சொல்ல மாட்டேன். நான் சின்ன வயசில் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மேன் வெர்சஸ் வைல்டுலாம் பார்ப்பேன்னா அதில் இந்த கதையெல்லாம் சொல்லுவேன். கைஸ் வாங்க நம்ம இப்போ அங்கே போகிறோம், நம்ம இப்போ இங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு. ஓ காட், கேமராவே நான் கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி பேசணுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சோடனே அது ஃபேக் இல்லைன்னு நானே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஹர்ட் ஆகும்ல. மண் செம்மையாக இருக்குது. இந்த சின்ன வயசில் சொப்பு ஜாமான் விளாடும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் மண்ணில் தரையிலேருந்து மண் எடுத்து அந்த மண்ணில் நான் செய்கிறேன் பாருங்கள் சொப்பு ஜாமான் அப்படின்னு ஒரு பெருமை வேறு ஓட்டுவேன். அந்த மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப தொணன்னு பேச மாட்டேன், எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். இதில் பாருங்கள் கவரை கிழிச்சிக்கிட்டே வந்து ரூட் வெளில வந்துச்சு. இப்போ இதை நான் எப்படி வைக்கிறது? கவர் இதில் கிழிக்கவும் முடியாது, கிழிச்சா ரூட் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக இந்த கவர் ஒன் சைடாக இப்படி கிழிச்சு வைக்கிறேன். ஆஹா, ரூட் அழகாக வெளில வந்துச்சு. ஐ சூப்பர். கொஞ்சம் தான் சூப்பர். பிஸ்மில்லாஹ். மாடு சாப்பிடாதுன்னு ஒரு நம்பிக்கை. மாடுக்கு ஃபுட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் செடியை சின்ன வயசுலேயே சாப்பிட்டுச்சு அப்படின்னா செடி வளராது, அதுக்கப்புறம் யூஸே இல்லாமல் போயிருமே. இது ஓரளவுக்கு ஓகே. நம்பர் 2 டன். இங்கே என்னோடய டார்கெட் வந்து 5. ஐயோ மழை வேகமாக வேறு வருது. ரெயின் கோட் போட்டு வந்துடலாமா? டார்கெட் நம்பர் 3.
இங்கே பாருங்க, தெரியுதா? I am not going to disturb you, but I have to plant 3 little baby tree. சரி, இங்கே வேணால் பாதியாக வேணால் வச்சுட்டு போகிறேங்க. நம்பர் 3. பிஸ்மில்லா. கிராஸாக இருக்குது இது. கூட்டிகிட்டு வந்துருக்கு. குழம்பு சாப்பிட்டுட்டு தாத்தாவை லாக் பண்ணிட்டு பால் வாங்கி கொடுத்துட்டேன். மாவு சாப்பிட்டு அந்த கடை கடை அந்த கடை மாவு அந்த மாவு வந்து சாயந்தரம் ரைஸ் ஆகிடும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லிட்டு போயிருப்பேன். வெற்றிகாலமாக 3 செடி வச்சுட்டேன். 4th one. இந்த கல்வெட்டி தான் 4th ஒன்னோட டார்கெட். நான் டெய்லி இதுக்கு மறக்காமல் தண்ணி ஊற்றணும், அதுதான் விசேஷம். அல்லா, கை வலிக்குது. மண்ணு செம்ம சாஃப்டாக இருக்குது. கை வைக்க வைக்க ஒரு மாதிரி பட்டர் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. யாரெல்லாம் செடி வைக்கிறது முக்கியம் இல்லை, நான் செடியை பத்திரப்படுத்தணும். பிஸ்மில்லா. இந்த கொஞ்சம் மண் வேறு மிச்சம் வச்சுது. ரெட் சாயில் இல்லை, இது நல்லா வளரும் சொல்லுவாங்க எங்கள் மம்மியும் அம்மாவும். இது கொஞ்சம் வளர்ந்துட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி 4 செடி வச்சுட்டு ஐயோ மழை பிடிச்சிக்கிச்சே. நாலு செடி வச்சதுக்கே மழை பிடிச்சிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி கைஸ், அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இன்னும் இவ்வளோ செடி இருக்குது. நான் இது பக்கத்துலேயே வைக்கிறேன், இல்லை நான் தேடணும் போயிட்டு. டாட்டா.